நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் மிளகாத்தூள் கேட்குறீங்க, குழம்பு மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் இதெல்லாம் கேட்குறீங்க. அதனால் இன்றைக்கி அதை ஃபுல்லாகவே அந்த மிளகாத்தூள் பற்றியே போட்டுடலான்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள். வெறும் மிளகாத்தூளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த சுருள் மிளகான்னு இருக்குங்க, இது 3/4 கிலோ. நார்மல் நீட்டு மிளகா இல்லைன்னா குண்டு மிளகா. குண்டு மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் தெரியும், ஏன்னா சுருள் மிளகாயில் ரொம்ப காரமே இருக்காது உங்களுக்கு. அதனால இது குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா எது போட்டிங்கன்னா, குண்டு மிளகா போட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் இதில் வந்துடும் நல்லா. இது ரெண்டுமே ரொம்ப காரம் இருக்காது. இது ரொம்பவே காரமே இருக்காது சுத்தமாக. இதில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் உருண்டை மிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா காரம் நிறையா இருக்கும். இப்போ எங்கிட்ட இல்லை உருண்டை மிளகா, அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீட்டு மிளகா 1/4 கிலோனா இது 3/4 கிலோங்க. ரெண்டு சேர்த்து 1 கிலோவுக்கு நான் இப்போ அளவு சொல்கிறேன். இது 3/4 கிலோ, இது 1/4 கிலோ. எப்படின்னா கலர் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். இது கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு கலர் வரும். இந்த மிளகா போட்டிங்கன்னா கலர் வரும். இந்த 2 மிளகா இல்லை இந்த மிளகா போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். ஆனால் காரம் இருக்காது சுத்தமாக மிளகாத்தூள். நிறைய பேர் இப்போ காரம் வேணாம்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க உருண்டை மிளகா போட்டுக்கோங்க. இதோட 1/4 கிலோ. இது 3/4 கிலோனா நார்மல் மிளகா 1/4 கிலோங்க. கலர் சூப்பராக வரும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூள். இது நார்மல் மிளகாத்தூள். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், இது 25 கிராம். வெந்தயம் 25 கிராம். அரிசி நல்லா ஒரு கைப்பிடி அளவு, இல்லைன்னா ஒரு கரண்டி, சின்ன கரண்டி எடுத்திங்கன்னா அந்த சின்ன கரண்டி அளவு. மிளகா 1/2 கிலோ, மல்லி 1/2 கிலோ. இதாங்க அளவு. மற்றதெல்லாம் 50 கிராம். இது மட்டும் வெந்தயம் மட்டும் 25 கிராம். இது ஒரு கைப்பிடி அளவு. மிளகா 1/2 கிலோ, மல்லி 1/2 கிலோ. இது ரெண்டும் ஒரே அளவு தான். மல்லியும் மிளகாய் 1/2 கிலோ. இதுலேயும் நீங்கள் குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். நான் நீட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் குண்டு மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரம் கொடுக்கும் நல்லாவே. இது எப்படின்னா மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இதெல்லாம் வெந்தயம், இது அரிசி, இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். தனித்தனியாக போட்டு ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அது மாதிரி அரிசியை போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பொரியும், அந்த அளவுக்கே வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்து எடுத்துட்டு மிளகாயும் மல்லியும் அதோடு சேர்த்து, மிளகா மல்லி அதோடு சேர்த்து அரைச்சிக்கணுங்க. மொத்தமாக இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி எனக்கு. இதோட நான் உங்களுக்கு இன்னொரு, இது கறி குழம்பு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று இருக்குது, கறி குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் வாசனை ஜாஸ்தியாக பிடிச்சவங்க அதை யூஸ் பண்ணலாம். இந்த பட்டை லவங்க வாசனைலாம் ரொம்ப பிடிச்சவங்க அதை யூஸ் பண்ணலாம். அதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏர்டைட் பாக்ஸில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மிளகாத்தூள்லாம் அரைச்சி வெளியே வைக்க முடியாது, வைக்கக்கூடாது, வண்டு வந்துடும் எல்லாம் இது பண்ணுறதால. ஏன்னா நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பாருங்கள். இது வெறும் மிளகாத்தூள் ஜிப் போட்ட ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில். இது பாருங்கள், நல்ல கலர் இருக்கும் உங்களுக்கு. இது வெறும் மிளகாத்தூள். இதுவும் வெறும் மிளகாத்தூள் தான். பாருங்கள், இது கறி மசாலாத்தூள். கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக தாங்க அரைச்சி வச்சுப்பேன் நான் எப்போவுமே. பாருங்கள், இது கறி மசாலாத்தூள். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் இப்படி உள்ள அழகாக ஒரு இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான போது ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு தேவையானதை ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீதி இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கலரும் மாறாது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். பாருங்கள், இப்படி மடித்து நான் வச்சுருவேன் எப்போவுமே. வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சொல்லிட்டாங்க. இது கறி மசாலாத்தூள். இது நான் இது வரைக்கும் நான் எதுலேயுமே பண்ணி காமிச்சதில்லை. குழம்பு மிளகாத்தூள்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வாசனையாக இருக்கும். வாசனை பிடிச்சவங்க இது பண்ணலாம். நான் கொஞ்சமாக தாங்க அரைச்சி வச்சுப்பேன். இது பாருங்கள், இப்போ வேணுங்கிற பொருள் நான் சொல்கிறேன். சுருள் மிளகா ஒரு 1/4 கிலோ, நீட் மிளகா ஒரு 1/4 கிலோ, 2 மிளகாயும் சேர்த்து 1/2 கிலோ. உங்களுக்கு இந்த சுருள் மிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த நீட்டு மிளகாயே 1/2 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை குண்டு மிளகா 1/2 கிலோ எடுத்துக்கலாம். மொத்தத்தில் மிளகா 1/2 கிலோங்க. மல்லி 1/4 கிலோ. அப்புறம் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. 2 கைப்பிடி அளவு இருக்கணுங்க கருவேப்பிலை, ஃபுல்லாக அளவு கருவேப்பிலை. இது உடச்ச கடலை. இது ஒரு
இப்படி உள்பக்கமாக இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை. முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் முந்திரி பருப்பு. கசகசா டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கசகசா. அப்புறம் மிளகு ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு 25 கிராம், சீரகம் ஒரு 25 கிராம். இந்த இலை பட்டை இருக்குல்லங்க, இந்த பட்டை ஒரு 5லேருந்து 6 பட்டை எடுத்துக்கோங்க இது. அப்புறம் நம்ம அதில் பச்சரிசி சொன்னேன்ல, இதில் பச்சரிசி வேணால் பிரியாணி அரிசியும் இந்த பாருங்க, இதுக்கு இப்படி ஒரு கைப்பிடி வந்தால் போதுங்க. இந்த குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி கைப்பிடி வந்தால் போதும் பிரியாணி அரிசி. இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. 5 கிராம் போதுங்க, தெரியுதா? பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே 5 கிராம் எடுத்துக்கோங்க. இது எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே வறுத்துக்க வேண்டிய பொருள் தாங்க. மிளகா, மல்லி, சோம்பு, மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, உடச்ச கடலை, இது இந்த வாசனை பொருள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் அரிசி, இந்த பட்டை, அப்புறம் சீரகம் எல்லாமே வறுத்துக்க வேண்டியதுதான். எப்படின்னா தனித்தனியாக வறுக்கணும். ஒன்றொன்னையும் தனித்தனியாக வறுக்கணுங்க. ஒன்றொன்னையும் தனித்தனியாக வறுத்து அந்த வாசனை வந்தோன்னே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்க. கருவேப்பிலை மட்டும் வறுக்க முடியாது, 2 கைப்பிடி. அவன் இருக்கவங்க அவனில் வச்சுருங்க. அவனில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படி முறுன்னு ஆயிரும். அவனில் வச்சிங்கன்னா எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது, சும்மா அவனில் வச்சிங்கன்னா முறுன்னு ஆயிரும். அதை அதோட கலந்துக்குங்க. அப்படி அவன் இல்லைன்றவங்க நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. சட்டியில் வறுத்து இந்த மாதிரி சட்டியில் முறுன்னு உங்களுக்கு வறுக்க வந்தால் ஓகே, வறுத்துக்கலாம். இல்லைன்னா தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க இது பொருள். இது சம வாசனையாக இருக்கும். அது குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம், இது கறி மிளகாத்தூள்னு சொல்லுவோம். நாங்கள் கறி மிளகாத்தூள் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணி காமிச்சதில்லை, நான் கட்டாயம் வேறு எதுலையாவது இது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு மிளகாத்தூள் அளவு சொல்லிட்டேன். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். கறி குழம்பு, கோழி குழம்பு, கறி வறுவல், கோழி வறுவல், மீன் குழம்பு முதல்ல கொஞ்சம் போடலாங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப போட்டக்கூடாது, ரொம்ப வாசனை தூக்கிடும். அதனால இவ்வளோண்டு மீன் குழம்புல சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ரொம்ப வேறு மாதிரி உங்களுக்கு ருசி கொடுக்கும். எப்பவும் சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி ருசி கொடுக்கும். அது ரொம்ப கம்மியாக ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அப்படி சேருங்க. இது நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.